இந்த மனுஷனை வேற ஆளை காணுமே. நெட்டவழி வீட்டில் இருக்கச்சுலையாவது கமிஷன் கொடுத்தாவது அவளை கடைக்கு போக சொல்லிடுவேன். இவர் பாட்டுக்கு ஆனவனா போயிடுறாரு. யார் டவுனுக்கு போய் வாங்கிட்டு வர்றது ஜாமாவை? எங்கெங்க பேசுனீங்க இவ்வளோ நேரம்? ஒரு ஆத்திர அவசரத்துக்கு கடைக்கு போய் ஜாமான் வாங்கிட்டு வர சொல்கிறது கூட இருக்க மாட்டேங்கிங்க. நம்ம இலை மகளுக்கு நகை வாங்குறதுக்காக நான் பேங்க்ல இருந்து காசு எடுத்துட்டு வர போயிருந்தேன், அவ்வளவுதான். இதுக்கு போய் இப்படி கத்திட்டு இருக்க? நெட்டவழிக்கு 4 பவுன் போட்டு கட்டி கொடுத்தாச்சு, அதுக்கே அவங்க மாமியார் காக்கா கணக்க கரைஞ்சிட்டே இருக்கு. நம்ம பொண்ணு குட்டவழிக்காவது ஒரு 10 பவுனாவது சேர்த்து கட்டி கொடுக்க வேண்டாமா? ஏங்க அவன் காதில் எதுவும் விழுந்துட போகுது. ஆனவனா வந்து நிற்பா மாமியார் வீட்டில் இருந்து. காதில் விழுந்ததுன்னு என்ன நினைப்பா? இவளுக்கு 4 பவுன் போட்டுட்டு அவளுக்கு 10 பவுன் போட விட்டா விடுவாளா? பின்ன என்ன செய்ய? ஒரு அளவுக்கும் அவள் ஆக்கி கிடையாது. 10ஆம் கிளாஸ்லேயும் ஒரு அளவுக்கும் மார்க் எடுக்கல, 176 தான் எடுத்திருக்கா. தமிழில் மட்டும் அவள் 36 எடுக்கலைன்னா அவள் ஃபெயிலு தான். ஏதோ மெட்டி வெளி சீரியல் சாங் எழுதுனதுனால இதை கூட 2 மார்க் போட்டு விட்ருக்காங்க போல. பாஸ் ஆகி தொடர்ந்துருக்காங்க அங்கிட்ட. எல்லாத்துக்கும் என்னையே சொல்லாதீங்க. சரி அவ்வளோதான், கெட்டி கொடுத்தாச்சுல, அவளை பற்றி இனிமேல் என்ன பேச்சு? சரி, நம்ம நகை எடுக்க போயிட்டு வந்துடுவோம் சாயங்காலம். நகை வேலை திடீர்னு ஏறுது குறையுது. 1 லட்சமா? இல்லை 1 லட்சத்துக்கு மேலே தான் வந்துச்சு. ஒரு பவுனாவது இன்னைக்கு எடுத்துருவோம். சரிங்க, எடுத்துருவோம் இன்னைக்கு. நான்லாம் கல்யாணம் முடியல, அரை பவுனே 900 ரூபாய்க்கு தான் எடுத்தேன் என் கல்யாணத்துக்கான கம்மலை. இப்போ பாருங்கடே, கிட்டத்தட்ட ஏதோ 75,000 ரூபா கிட்ட வருமானே. இதோ குட்டவழி வேற நல்லா படிப்பா, நெட்டவழி மாதிரி கிடையாது. அம்மா சமைச்சிட்டியா? நான் காலேஜுக்கு கொண்டு போகணும். இன்னைக்கு பேசாமல் நீ லீவ் போடுறியா? எப்போ நான் லீவ்லாம் பண்ண முடியாதுப்பா, பிஎட் கிளாஸ்க்கு வேற போகணும். எம்எஸ்சி முடிச்சுட்டு சும்மா வேற உட்கார. நீ எப்படி பாடம் நடத்துவ? நீனே என் ஹைட்டுக்கு தான் இருக்க, நானே குட்டை தான். நானும் உங்கள் அப்பாவும் குட்டை தான். உங்கள் அக்கா காரி மட்டும் அவள் தாத்தா மாதிரி நட்டேன்னு வளர்ந்துருக்கா. நீ இப்படி குட்டையாக இருக்க, எப்படி பெஞ்சு மேலே ஏற நின்று பாடம் நடத்துவியோ? அது எதுக்கு உங்களுக்கு? உங்கள் வேலையை மட்டும் பாருங்களேன். படிக்க வச்சுட்டு கெட்டி கொடுத்தமான்னு இருக்கணும். சும்மா அதை விட்டுட்டு நான் என்ன வேலை பார்த்தா உங்களுக்கு என்ன? சரி, இதுக்கு நெட்ட வழியே பரவாயில்லம்மா. அப்போ எதுக்கு அவளை கெட்டி கொடுத்து அவளே வச்சு அழ வேண்டி தானே? போங்க, நான் காலேஜுக்கு போகிறேன். நான் கேண்டீன்லேயே வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். பார்த்தீங்களா குட்டை வழிக்கு வந்து தூங்குறேன். நம்ம வீட்டிலே நம்ம பொண்ணு குட்டவழி தான் அறிவு. அறிவு இருந்து என்னங்க செய்ய? ஆள் வளரலையே. யாரும் சொல்லுவாங்க ஆள் வளர்ந்த அளவுக்கு மூளை வளர்றான்ட்டு. அது மூத்தவளுக்கு பொருந்தும். ஆனால் இது மூளை வளர்ந்த அளவுக்கு கூட ஆள் வளரலையே. நீ இங்கே இருந்தால் இப்படி தான் பேசிகிட்டு இருப்ப. பேசாமல் நம்ம நாளைக்கே போவோம். சரி, நீங்கள் ஒன்றும் கோவப்பட வேண்டாம், நம்ம இன்றைக்கே போயிட்டு வரோம். என்ன இங்கே மாநாடு நடந்துட்டுருக்கு? ஒன்றும் இல்லாமல் உன்னை பற்றி தாம்மா பேசிகிட்டு இருக்கோம். என்ன பற்றி பேசுகிறீங்க? நீ முதல்ல உட்காருமா, அண்ணா வந்து பார்க்க முடியாது என்னால். என்னங்க நீங்களும் உட்காருங்க. என்ன பார்த்துட்டே இருக்க? உட்காரு. ஏன் பேந்து முழிக்க? ஐயோ அம்மா மழை. ஏன் இது மேலே போய் உட்காந்துருக்க? இவ்வளோ சின்னதாக சேரு சோபாலாம் வாங்கி போட்டிருக்கீங்க. நான் உட்காந்தாலே பாதி நல்ல அவசரம் வரும். இப்படி நைனா மேலே அப்படி உட்காந்தா தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. தயவு செஞ்சு கீழே உட்காருமா, பிரச்சனை பண்ணாத. இதுக்கு எங்கள் மாமியார் வீடே பரவாயில்ல, அது கூட பெரிய வீடாக இருக்கும். இதே எலி பந்துக்குள்ளே வாழ்கிற மாதிரி இருக்குது. இக்கா, நான் சொன்ன இடத்துக்கு நம்ம போவோமா வேலை கேட்டு? சரி போகலாம். நாங்கள் தான் எதுவுமே படிக்கலையே, அப்போ எப்படி அந்த வேலைக்கு போக முடியும்? அக்கா சொல்கிறது கரெக்டு தானே. நானே 7ஆப்பு தான் படிச்சிருக்கேன். நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கேன். அக்கா 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்காங்களா? நான் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கேன். நம்மளுக்குலாம் வேலை கிடைக்கும்க்கா, எல்கேஜிக்காவது கிடைக்கும். எனக்கு இந்த பாடம் எடுக்கிற வேலைலாம் பிடிக்காதுப்பா. எனக்கு அங்கே இங்கே கேண்டீன்லேயோ இல்லை கூட்டி போய் இருக்கிற வேலை கிடைச்சா கூட போதும். சரி வாங்க போகலாம் கேர்ள்ஸ். ஏக்கா, பிரின்சிபல் வேலை கிடைக்குமோ தெரியலேடி. நான் தானே இந்த ஸ்கூல் பிரின்சிபல். இனிமே இப்பவுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்க வேண்டியதான் இந்த மாதிரி பேசி. என் மாதிரி கீதா வரலையம்மா? ஏதோ வந்துட்டு இருக்கேங்க்கா. என்னட்டு இது கூட்டமாக இருக்குது, பிள்ளைகளை கூட்டு வந்து நிற்காங்க. அக்கா, அடுத்த வருஷத்துக்கு பிள்ளைகளை சேர்க்கறதுக்கு வந்திருப்பாங்களா இருக்கும். உங்களுக்கு என்ன வேணும்? வேலைக்கு ஆள் தேவைன்னு போட்டிருந்தாங்கல்ல, அதான் வந்திருக்கோம். ஓகே மேம், வெயிட் பண்ணுங்க. மேடம் நீங்கள் உள்ள போகலாம். இப்படி இல்லை அப்படி. ஐயோ சாரிக்கா, நாங்கள் அந்த சைடே போகிறோம்க்கா. வாட்சக்கா, டவுட்டாக இருக்கே. ஓகே, அப்படி நம்ம பெல் அடிப்போம். பெல் அடிக்கிற டைம் வந்துட்டு. இவன் என்ன நம்ம ஹைட்டுக்கு இருப்பான் போல. சேச்சா அப்படிலாம் இருக்காது, நம்ம தோல் வசரம் தான் இருப்பான்.
எக்ஸ்கியூஸ் மீ சார். ஐயோ அவள் ஏதோ சொல்கிறான், நம்மளும் அதே மாதிரி சொல்லுவோம். சரிக்கா. எக்ஸ்கியூஸ் சார். வாங்கம்மா வாங்க. இது ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாம் படிச்சுட்டு வந்திருப்பாங்க போல, ஃப்ரெண்ட்ஸ் லாட்டின். சொல்லுங்கம்மா. சார் வேலைக்கு ஆள் தேவைன்னு போட்டிருந்தீங்க. ஓ ஆமாம்மா, நாங்கள் வந்து கேண்டீனுக்கு இதுக்கப்புறம் பெருக்கிறதுக்கு மொத்தமாகவே தான் டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே தான் வேலை தேவைன்னு போட்டிருந்தோம். நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க? அப்படியா சார்? என்னட்டி சாரின்னுலாம் சொல்லி கூப்பிட்றா, நம்மளும் அப்படியே கூப்பிடுவோம். சாரி எங்களுக்கு வந்து எனக்கும் இந்த ப்ளூ கலர் சாரியா, இல்லை பிங்க் கலர் சாரிக்கும் எனக்கு வந்து கேண்டீனில் வேலை கிடைச்சா போதும், அவளுக்கு பெருக்கிற வேலை கிடைச்சா போதும். என்ன இந்த மேடம் சாரிங்கிறாங்க? ஒரு வேளை அப்படி தான் இருக்குமோ? இல்லை ஃப்ரெண்ட்ஸு லாட்டினில் என்ன லாங்குவேஜ்னே தெரில, நம்ம இவங்கள்ட்ட இருந்தே கற்றுக்க வேண்டியதான். ஓகே மேடம். என்னட்டி மாடுன்னு சொல்லி திட்டுறாரு. ஒரு அப்படி தான் சொல்லுவாங்க போல் டீச்சர்ஸு எல்லாமே. எனக்கு ஸ்கூல் இல்லை, வித்தியாசமாக தான் இருக்கும். அதான் என் பிள்ளைகளை வந்து படிக்க பிடிக்கலங்கும் போல். இப்படி இருக்காங்களே சார். எனக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்லாம் எல்கேஜி யூகேஜி வேலை கிடைச்சா கூட போதும். ஓகேம்மா, உங்கள் ரெஸ்யூம் மட்டும் நாளைக்கு கொண்டு வாங்க. ஏன் நீங்கள் நாளைக்கே கூட ஒர்க் ஜாயின் பண்ணிக்கலாம். இது சிபிஎஸ்சி தானே, அதனால ஓகே. இங்கே ஏற்கனவே வேக்கன்சி நிறைய இருக்குது, ஸோ நீங்கள் வந்து நாளைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சாரி. சரி நம்மளும் கிளம்புவோம், ஸ்கூல் க்ளோஸ் பண்ண வேண்டிய டைம் ஆயிடுச்சு. எட்டி நீ 10வது தானே படிச்சிருக்க, 10வது படித்தா இலவ பண்ணுவாங்களா? அதெல்லாம் பண்ணுவாங்கக்கா. இல்லைனாலும் என்ன, என் தங்கச்சி குட்டவழியோட சர்டிஃபிகேட் எடுத்து கொடுப்பேன். அவள் வேறு ஏதாவது படிச்சிருப்போம், நீ வேறு ஏதாவது படிச்சிருக்க மாட்டியா? என் தங்கச்சி சொன்னால் எல்கேஜிக்கு தான் இப்போ ஸ்கூல்லலாம் வேலை இருக்குது, எல்கேஜிக்கெலாம் போக மாட்டேங்கிறா. அவட பிடு படிச்சுட்டு இருக்காளுங்க, பிடு. என்னட்டி அது புதுசாக இருக்குது படிப்பு? ஆமாக்கா, அப்படி ஒரு படிப்பு இருக்குது போல். அது படித்தா தான் பெரிய பெரிய பிள்ளைகளுக்கெல்லாம் டீச்சர் ஆக முடியுமா? சரி நான் வீட்டுக்கு போகிறேன், என் மாப்பிள்ளை வந்திருப்பாரு. என் மாப்பிள்ளையும் வந்திருப்பாரு, நானும் போகிறேன். மறுநாள். என்ன இவ்வளவு ஒரு டைமுக்கு வரமாட்டாளுகளாமா? இன்னுமே மணி 7:30 ஆக போகுது. எக்கண்ணே நீங்கள் மட்டும் தனியாக இருந்து பழகிட்டு இருக்கீங்க. என்னட்டே நெட்டவள்ளி, ஒரு டைமுக்கு வர வேண்டாமா? நீனாவது டீச்சரு, சரி ஒரு 8:30 8 மணிக்கு போனால் பரவாயில்ல. நாங்களாம் முன்னக்கிட்டே போகணும்ல. அந்த ஏலியன் எதுவுமே சொல்லலையேக்கா. ஏன் அந்த ஏலியன் ஒன்றுமே சொல்லலை? எனக்கும் தெரிலக்கா. சரி வாங்க போவோம், அந்த கீதா மண்டச்சி வந்தா என்ன வராதேன்னு. என்னை விட்டுட்டு யாரும் போகக்கூடாது, நானும் வருவேன். ஏ பொம்பளை, நீனே பெருக்க தானே போற, அதுக்கு என்ன? ஸோ வாட்? ஏ பொம்பளை கொண்டாட்டாத, நீ என்ன பிரின்சிபலை கொண்டாட்டி பேசுறதுக்கு? நம்ம போவோமா? இவளுக்கு இப்படியே நின்றுட்டு இருப்பாளுங்க. எக்கா எங்கே போறீங்க? நானும் வரேன். சரி நான் கேண்டீனுக்கு போகிறேன். ஏ கீதா நீ பெருக்க போமா? அங்கே உள்ள ஆயமாட்டெல்லாம் கேட்டுட்டு. நெட்டவழி அந்த ஏலியன் சாரியை பாரு. நம்ம சும்மா ஏலியன் ட்ரெஸ் மாதிரி போட்டிருக்காருன்ட்டு அந்த பேரை அவருக்கு வச்சோம். இந்த அக்கா இதுதான் போல. சரி இருக்கட்டும், நல்லா தானே இருக்கு இதுவும். இன்னும் அதுக்குள்ளே எல்லாம் ஓடுதுங்க. சரி நம்மளும் போவோம். நான் ஸ்கூல் படிக்கச்சில கூட இவ்வளோ சீக்கிரமாக போனதில்லப்பா. இன்னும் இந்த பிள்ளையில் வரலையே. இந்த ஸ்கூலில் 9 மணி தான் ஸ்கூல் டைம் போல். உள்ளே வாமா, உள்ளே வந்து உட்கார அந்த முத பெஞ்சில். கெட்டின்னு என்ன இந்த பிள்ளைக்கு ரொம்ப குரல் கெட்டி இருக்கு. ஏமா இங்கே வாமா பாப்பா. ஏன் தொண்டை ரொம்ப கெட்டி போயிருக்கு? உங்களுக்கு ஏற்கனவே ஸ்கூல் திறந்துட்டாங்களா? நான் தான் உங்கள் புது மிஸ்ஸு.